ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க, அந்த வெயிலோட உச்ச வெயிலில் கொஞ்சம் கூட நம்ம மோட்ரு வேலை செஞ்சிடலாம். இந்த மோட்ரு வேலை செஞ்சால் தான் நாளைக்கு காலையில் நம்ம கஸ்டமருக்கு குடிக்க தண்ணி கிடைக்கும். அதனால் வேலையே ஆரம்பித்தார். வெயிலும் பார்க்கக்கூடாது, மழையும் பார்க்கக்கூடாது. அதுக்கு ஒரு பொட்டு துணியை மாதிரி போட்டு ஒட்டி உங்களுக்கு கற்றுத்தர. இது பேர் என்னன்னு? இது பேர் டெப்லோன் டேப். டப்பாவில் இருக்கிறது புல் டவுசர். அதை தடவிட்டு மேலே அது பேக்கிங் ஒட்டிடுவோம். தப்பாக பேர சொல்லிட்டேன். புல் டவுசர் இல்லை, புல் டவுசர். புல் டவுசர். இப்போ கொட்டியாச்சு, பலபடி சண்டை போட்டு முடிச்சாச்சு, பலபடி வேலையை ஆரம்பிச்சாச்சு. என் கையால் எதுவும் தப்பு நடந்தது. இவர் என்னை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவார். அவர் செய்யட்டும், மூச்சு வராது. போடாத நாளே இல்லை. கீழே இருந்தாலும் நாக்கு போட்டு வலிக்கிற மாதிரி வலிச்சு எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. கையில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் தடவ ஆரம்பிச்சாச்சு. போட்டு ஒட்டினா வாட்ச்மேன் போட்டு நல்லா திருக்குன்னா டைட் பண்ணிட்டா நல்லா சிக்குன்னு புளியை வச்சு அடைச்ச மாதிரி அடைச்சிரும். என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. இதையும் டைட் பண்ணிடலாம். இரும்பு ஃபேன் போட்டு பாருங்கள். இது வந்து உடையாது. 2 ஸ்க்ரூ டைட் பண்ணிடுவோம். வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நாள் உங்களுக்கு நான் எக்ஸாம் வைப்பேன். நான் கேட்பேன், என் வீடியோ என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன செஞ்சீங்க, அந்த மாதிரி ஆன்சர் கரெக்டாக கொடுக்கணும். எல்லோரும் முடிக்காதீங்க, அவ்வளோதான். இப்பயே மாட்டிடலாம். கலண்டு விழாமல் இருக்கிற ஸ்க்ரூ பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ விட்டு டைட் பண்ணிடலாம். நாங்கள் இப்போ தண்ணி செக் பண்ணி பார்த்தீங்களா, அதனால இந்த தண்ணி சொட்டுன்னு வடியுது. 3 ஸ்க்ரூ இதுக்கு கேப்புக்கு. நாங்கள் என்ன எழுதுகிறோம், எத்தனாம் தேதி பண்ணோம் அதை எழுதுகிறோம். ஏன்னா இவங்க வந்து பண்ணி 2 வருஷம் ஆள் நேற்று தான் பண்ணன்னு சண்டைக்கு நிற்கிற மாதிரி, அதனால் பண்ணோம். மறந்து 25 போடுறது 24 போட்டார். எழுதினாலும் அந்த 5 வந்து 4 மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் எப்படி டேட் போடுவேன்னா, கஸ்டமருக்கு தெரியாமல் எனக்கு மட்டும் அப்படி டேட் போடுவேன். இவர் கஸ்டமருக்கு தெரிஞ்ச மாதிரி டேட் போடுறாங்க. இவங்க அழிச்சிட்டு பலபடி எழுதிட்டு வந்துடுறாங்க. அதான் பிரச்சனை. புது நம்பரை போட்டுறாங்க. நேற்று தான் பண்ணணும் சொல் பேச்சு கேட்டு இவருக்கு கீழே டேட் போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கஸ்டமர் ரொம்ப 1ஆம் நம்பர் வந்து தாங்க முடியாத மனுஷன். இவரை பற்றி தெரியாதனால தான் இப்படி நாங்கள் டேட் போடுறோம். மொத்தம் 3 இடத்துல டேட் போட்டாச்சு. எங்களுக்கு நிறைய கஸ்டமர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்படிலாம் கிடையாதுன்னா இப்படி ஆயிட்டும். இந்த கஸ்டமர் தங்கமான மனுஷன். நம்ம என்ன சொன்னாலும் நம்பி நம்மள்ட்ட வேலை கொடுப்பாரு. பைசாவும் கேட்ட பணத்தை கொடுப்பாரு. நாங்கள் 10 ரூபான்னு சொன்னால் 5 ரூபா கொடுப்பாரு. அந்த 5 ரூபாய்க்கும் 5000 தடவை வந்து சண்டை போடுவார். இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இதுதான் பிரச்சனை. வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை. எப்படி தான் வாழ போகிறதுன்னு தெரியல. வேலை பார்த்து ஓஞ்சிட்டார். இப்போ மூஞ்சி துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி யாராவது உங்களை வந்து டார்ச்சர் படுத்தியிருக்காங்களா? வேலை விஷயம் டார்ச்சர்னால் இருக்கிற டேட்டில் வந்து இது இல்லை, சரியில்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா உலகத்துலையும் நடக்கா, இல்லை எங்கள் கடையில் எங்கள் குடும்பம் நடக்கா? நீங்கள் கமெண்ட்